இப்படிப்பட்ட ரியாலிட்டி ஷோக்களில் இவங்க ஓவரான ஆபாசங்களை காட்டுறதும் அதே மாதிரி அதிகமான இரட்டை அர்த்த வார்த்தைகளோட பேசக்கூடியதும் வந்துட்டு ஒரு ரசிக்கக்கூடியதாக கிடையாது. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இதை பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஏன்னா குழந்தைகளோட மனசில் எதுவுமே ஆழமாக பதியக்கூடியது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வசனங்கள் வந்து குழந்தைக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஒரு டிவியில் ஒரு ஷோ வருதுன்னா ஒரு குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும், அதில் வரக்கூடிய வசனங்களோட அர்த்தங்கள் தெரியாது. சின்ன வயசில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தைங்களை வந்துட்டு வாங்க போகன்னு கூப்பிட்டு பழகுங்க. ஏன்னா நீங்கள் வாங்க போகன்னு கூப்பிட்டு பழகினா தான் அது பெருசாகும் போது அம்மா அப்பாவை வாங்க போகன்னு கூப்பிடும். ஏய் நாயே வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணும், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஓ இப்படி கூப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே ட்ரெயின் ஆகிடும். ஸோ எப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறதோ அப்படி தான் குழந்தைகள் வளரும். ஸோ இந்த குழந்தைகளோட பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட வசனங்கள் இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து தடுக்கப்படணும். ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான ஆபாச காட்சிகளை இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராமில் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அங்கேயே ஸ்டுடியோவில் நிறைய பேர் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி வந்துட்டு இவங்க அந்த மாதிரியான ஒரு இரட்டை அர்த்த வசனங்களை பேசும்போதும் அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆபாசங்களை காட்டும்போது என்ன ஆகும்னாக்க உண்மையாகவே அங்கே பெண்மை வந்து தாழ்த்தப்படுது, பெண்ணினம் வந்து கேவலப்படுத்தப்படுகிறது. இது வந்து அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கலாச்சாரம்னு சொல்ல முடியாது. இது கலாச்சார சீரழிவு.